ஏரி வேலைக்கு சென்ற பெண் மர்மமான முறையில் உயிரிழப்பு. நகைக்காக நடந்த கொலை என வழக்கை திசை திருப்புவதற்காக குளத்தில் வீசப்பட்ட கம்மல், கொலுசு. சொத்து பிரச்சனைக்காக இருவருடன் சேர்ந்து சொந்த சித்தப்பா மனைவியை கட்டையால் அடித்தும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்தனர். கொலையாளிகள் 3 பேரும் சிக்கினார்களா? பின்னணி என்ன? ஏரி வேலைக்கு போன எல்லாருமே வீடு திரும்பிட்டாங்க. ஆனா கோவிந்தம்மாளை மட்டும் காணோம். அதனால பதறி போன அவங்களோட மகன் உறவினர்களை அழைச்சிக்கிட்டு ஏரி வேலை நடந்த இடத்துக்கு போய் பார்த்திருக்காங்க. அப்போ மர்மமான முறையில கோவிந்தம்மாள் உயிரிழந்து கிடந்ததோட அவங்க காதில் இருந்த தங்க கம்மல், காலில் இருந்த கொலுசு, செல்போன் எல்லாமே காணாம போயிருந்துச்சு. அடுத்து உறவினர்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்ததும் அங்க வந்த காவலர்கள் கோவிந்தம்மாளோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்க மகன் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்போ தன்னோட அம்மாவை சொத்து பிரச்சனையில சொந்தக்காரங்க தான் அடிச்சு கொண்டு இருக்காங்கன்னு, நகைக்காக கொலை நடக்கவே வாய்ப்பில்லைன்னு அழுதிருக்காரு கோவிந்தம்மாளோட மகன். அவர் சொன்ன மாதிரியே சொத்து பிரச்சனையில தான் கொலை நடந்திருக்குங்கிறது தெரிய வந்துச்சு. கிருஷ்ணகிரி ஐகுந்தம் கொந்தப்பள்ளி பக்கத்தில் உள்ள மேல் சீனிவாசபுரத்தை சேர்ந்தவர் முருகன். இவரு தனக்கு சொந்தமான 57 சென்ட் நிலப்பத்திரத்தை அதே ஊரைச் சேர்ந்த சுப்பிரமணி கிட்ட கொடுத்து 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கார். அதுக்கான அக்ரிமெண்ட்டும் போட்டிருந்திருக்காரு. பணம் வாங்கின கொஞ்ச நாள்லயே முருகன் உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்துட்டாரு. அதனால நிலப்பத்திரம் சுப்பிரமணியன் கிட்டத்தான் இருந்திருக்கு. இதுக்கு மத்தியில முருகனோட 57 சென்ட் நிலத்துல 10 சென்ட் இடத்தை அவரோட அண்ணன் மகனான சக்திவேல் விலைக்கு வாங்கியிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட கோவிந்தம்மாள், என் கணவரோட பெயர்ல உள்ள நிலத்தை எப்படி சக்திவேலுக்கு எழுதி கொடுக்க முடியும்? 5 லட்சம் அசலும் அதுக்கான வட்டியும் நான் எப்ப கொடுக்கிறேனோ அப்ப தான் கிட்டத்தான் நிலப்பத்திரத்தை கொடுக்கணும்னு சண்டை போட்டிருக்காங்க கோவிந்தம்மாள். இந்த சொத்து பிரச்சனைக்காக ஊர்ல வச்சு பஞ்சாயத்தும் நடந்திருக்கு. அந்த ஊர் பஞ்சாயத்துல முத்து என்ற வெங்கட்ராமன், கோவிந்தராஜுங்கிற 2 பேரும் சக்திவேலுக்கு சப்போர்ட்டா பேசி இருக்காங்க. அதனால பஞ்சாயத்திலையும் கோவிந்தம்மாள் சண்டை போட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த சில மாசத்திலேயே தான் வாங்கின 10 சென்ட் நிலத்துல வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வச்சிருக்காரு சக்திவேல். அப்போ அங்க போன கோவிந்தம்மாள், என் கணவரோட நிலத்துல வீடு கட்டி குடியேறின உங்களை சும்மா விடமாட்டேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சக்திவேல், வெங்கட்ராமன், கோவிந்தராஜ் எல்லாத்தையும் வாய்க்கு வந்தபடி திட்டி சண்டை போட்டதோட கிரகப்பிரவேசம் அன்னைக்கே வீட்டை இழுத்து பூட்டிட்டு ஏரி வேலைக்கு போயிட்டாங்க. இந்த சம்பவம் முழுக்க ஒன்னு விடாம ஒப்பிச்ச கோவிந்தம்மாளோட மகன் தன்னோட தாய சக்திவேல், வெங்கட்ராமன், கோவிந்தராஜன் 3 பேரும் தான் கொலை செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கேத்த மாதிரி அந்த 3 பேருமே ஊருக்குள்ளேயும் இல்ல. அடுத்து அந்த 3 பேரையும் மடக்கி பிடிக்க தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க போலீஸ். 1 வாரத்துக்கு மேல போலீசாரோட கண்ணுல சிக்காம இருந்த 3 பேரும் பக்கத்து ஊர்ல ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதியில பதுங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சது. அடுத்து அந்த காட்டு பகுதிக்கு போன போலீசார் 3 பேரையும் சுத்தி வளைச்சி கைது பண்ணி இருக்காங்க. தொடர்ந்து நடத்தின விசாரணையில சொத்து பிரச்சனையில தான் கோவிந்தம்மாளை கொலை செஞ்சதா வாக்குமூலம் கொடுத்த சக்திவேல், கிரகப்பிரவேசம் நடக்கிறப்ப 4 பேர் முன்னால அசிங்கப்படுத்தினால 3 பேரும் சேர்ந்து கட்டையால அடிச்சு கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சதாவும், நகைக்காக நடந்த கொலை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்மல், கொலுசு, செல்போனை எடுத்து பக்கத்துல உள்ள குளத்துல வீசிட்டு போனதாவும் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. சொத்து பிரச்சனையில சொந்த சித்தப்பா மனைவியை அடிச்சு கொண்ட சக்திவேல், அவருக்கு சப்போர்ட் பண்ணின கோவிந்தராஜ், வெங்கட்ராமன் 3 பேரும் சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க.